பயம், இந்த பயம், மரணத்துகள் பிசாசும் கொடுக்கலாம், நம்ம சூழ்நிலையும் நம்ம உருவாக்கும். ஆனால் இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. நமக்கு மரணம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது. அதாவது நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் ஃப்ளைட்டை பிடிக்கணும், ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஏர்போர்ட் இருந்தால் ஆகணும். 3 மணி நேரம் நீங்கள் செக்யூரிட்டி செக் பண்ணணும், பேக் கிளியரன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட்டை காமிச்சிட்டு நீங்கள் உங்களை லான்ச்சில் போய் உட்காரணும், அதுக்கப்புறம் கேட்டில் போய் நீங்கள் ஃப்ளைட் ஏறதுக்கு ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு மரணம்ங்கிறது எனக்கு அது 4 மணி நேரம் கிடையாது. இந்த உலகத்துல நான் எப்போ என்னுடைய சரீர கண்கள் மூடப்படுதோ, நான் ஆவிக்குரிய கண்கள்ல நான் எழுதப்படுவேன். அடுத்த நிமிடம் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் யுகமாக ராஜரிகம் என்ற அந்த தேவனை நம்ம தரிசிப்போம். இதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதல்ல இப்படி யோசிக்கும் போது நமக்கு இந்த உலகத்தின் பிரச்சனைகளும் இந்த உலகத்தின் மரணத்துகளும் நம்மளை வந்து அணுகாது. இவங்க நம்மளை மற்றவங்களை வெறுப்பதுக்காகவோ என் விசுவாசத்தை காட்டுவதற்காகவோ நான் வைராகியம் பாராட்டல. உண்மை